ஹலோ, வாங்க ஜாலியாக கற்றுக்கலாம். இன்றைக்கி நம்ம பேசிக்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃப்ராக்ஷன்னா என்ன, அது எப்படி ஒரு நம்பர் லைனில் போடுவோம், ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், மிக்ஸ் ஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ வீட்டில் ஒரு பீட்சா வாங்கி தராங்க. ஓகே, அது ஃபுல்லாத்தையும் நீங்கள் எடுத்து சாப்பிட்றீங்க. அப்படின்னா எவ்வளோ சாப்பிட்ருக்கீங்க? ஒரு ஃபுல்லாக சாப்பிட்ருக்கீங்க. ஓகே, இப்போ இன்னொரு கேஸ் வச்சுப்போம். அதே பீட்சா, ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு, ஓகே, எக்ஸாக்டாக ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டை மட்டும் நீங்கள் சாப்பிட போகிறீங்க. ஓகே, அப்போ நான் எவ்வளோ சாப்பிட்ருக்கீங்க? நீங்கள் ஹாஃப் சாப்பிட்ருக்கீங்க. அதாவது ஒரு பீட்சாவை ரெண்டாக கட் பண்ணுறீங்க. அதான் இந்த டோட்டலாக எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது? 2 பார்ட் இருக்குது. அதில் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்ருக்கீங்க? ஒரு பார்ட் சாப்பிட்ருக்கீங்க. ஸோ அதனால் இது வந்து ஹாஃப். அதே மாதிரி திருப்பி அதே பீட்சா இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவ்வளோ சாப்பிட முடியல, வயிறு ஃபுல்லாகிடுது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதை 4ஆக வெட்டுறீங்க. ஆனால் 4 ஈக்குவலாக வெட்டுறேன். ஓகே, நான் வரைகிறது வேணால் தப்பாக இருக்கலாம், பட் 4 ஈக்குவலாக வெட்டிட்டு இந்த பார்ட்டை மட்டும் சாப்பிட்றீங்க. அதாவது டோட்டலாக எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது? 4 இருக்குது. ஓகே, அந்த 4ல் நான் ஒரு பார்ட்டை சாப்பிட்றேன். ஸோ 1/4, அதாவது குவார்ட்டர், காப்பங்கு சாப்பிட்ருக்கீங்க. ஓகே, அதே மாதிரி இன்னொரு கேஸ் எடுத்துப்போம். ஓகே, இதையும் நான் 4ஆக கட் பண்ணுறேன். ஓகே, 4ஆக கட் பண்ணுறேன். ஆனால் நான் இந்த பீஸ் சாப்பிட்றேன், இந்த பீஸ் சாப்பிட்றேன், இந்த பீஸ் சாப்பிட்றேன். அப்போனா 4 பார்ட்ஸ் இருக்குது. அந்த 4 பார்ட்டில் நான் 3 பார்ட்டு சாப்பிட்றேன். அதாவது முக்கா சாப்பிட்றேன், 3/4. ஓகே, இதுதான் வந்து ஃப்ராக்ஷன். இப்படி தான் நம்ம ஃப்ராக்ஷனை எழுதுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மேலே இருக்குது, ஒரு நம்பர் கீழே இருக்குது. ஸோ மேலே இருக்கிற நம்பர் பேர் நியூமரேட்டர். ஓகே, டிவைடட் பை கீழே இருக்கிற நம்பர் பேர் டினாமினேட்டர். டினாமினேட்டர்னாவே ஆல்வேஸ் டோட்டல், அதாவது எவ்வளோ டோட்டலாக எவ்வளோ பார்ட் இருக்கு. ஓகே, அதுதான் டோட்டல். நியூமரேட்டர்னா எந்த பார்ட் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க? த பார்ட் ஆஃப் த டோட்டல். த பார்ட் ஆஃப் அ டோட்டல், பார்ட் ஆஃப் அ ஹோல் தான் வந்து ஃப்ராக்ஷன். இதை வந்து நம்ம இப்போ எப்படி ஒரு நம்பர் லைனில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லாம் ஒன்று தான். இது சர்க்கிளில் இருக்குது. இப்போ நான் வந்து லைனில் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ இது நான் ஃபுல்லாக பண்ணுறேன். 0 to 1னாக்க 1. ஓகே, இப்போ ஹாஃப் பார்ப்போம். அதாவது எங்கிட்ட ஒரு ஃபுல் இருக்குது, அதை நான் 2ஆக வெட்டுறேன். இங்கேயும் அப்படி தானே பண்ணேன். ஒரு ஃபுல் இருந்ததை 2ஆக வெட்டினேன். ஓகே, ஸோ இது வந்து 0. ஸோ 2 பார்ட்டு, அந்த 2 பார்ட்டில் நான் 2ம் சூஸ் பண்ணியிருக்கேன். 2/2. 2/2னா என்ன? 1 whole. 1. 2 divided by 2 வந்து 1. இது வந்து 2 பார்ட்டில் நான் 1 தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹாஃப், எக்ஸாக்டாக மிடில். ஓகே, இதே தான் இந்த சர்க்கிளை நான் அப்படியே ஒரு லைனாக மாற்றுறேன், அவ்வளோதான். அதே மாதிரி இது வந்து ஹாஃப். இப்போ 1/4 பார்ப்போம். ஸோ 1 இருக்குது, 4 இருக்குது. 4னா என்ன? டினாமினேட்டர், டோட்டல் பார்ட்ஸ். ஸோ 4ஆக வெட்டுறேன். ஸோ ஒரு பார்ட்டு, 2 பார்ட்டு, 3 பார்ட்டு, 4 பார்ட்டு. ஸோ இது வந்து 0. இது வந்து 4 on 4. 4 divided by 4 என்ன? 1. ஆர் நான் 1ன்னு கூட எழுதலாம், எல்லாம் ஒன்று தான். இது ஒரு பார்ட் அவுட் ஆஃப் 4. இது 2 பார்ட் அவுட் ஆஃப் 4. இது 3 பார்ட் அவுட் ஆஃப் 4. ஓகே, ஸோ இதுலேயே நான் உங்களுக்கு 1/4ம் காட்டிட்டேன், 3/4ம் காட்டிட்டேன். ஓகே, ஸோ 2/4 நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் திருப்பி உங்களுக்கு 1/2 தான் வரும். ஸோ குவார்ட்டர், ஹாஃப், 3/4, 1. இதுதான் வந்து ஃப்ராக்ஷனான நம்பர் லைன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், மிக்ஸ் ஃப்ராக்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா நான் சொன்னேன் இல்லை, மேலே ஒரு நியூமரேட்டர் இருக்கும், கீழே வந்து ஒரு டினாமினேட்டர் இருக்கும். நியூமரேட்டர் எப்போதுமே டினாமினேட்டரோட சின்னதாக இருக்கும். அப்போ தான் வந்து இட்ஸ் கால்ட் அ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஓகே, எக்ஸாம்பிள் 1/4, 2/4, 3/4. 4/4 வந்து ஃப்ராக்ஷனே கிடையாது, 1 ஆகிடும். 5/4
வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கிடையாது. ஏன்னா 5 வந்து பெருசு 4 விட. ஓகே, ஸோ இது கிடையாது. அவ்வளோதான். இப்போ இதுக்கு ரிவர்ஸ் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ல அதே தான், நியூமரேட்டர் டினாமினேட்டர். இதில் நியூமரேட்டர் கிரேட்டர் தேன் டினாமினேட்டர். நியூமரேட்டர் டினாமினேட்டரோட பெருசாக இருந்ததுன்னா அது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 5/4, 6/4, 7/4. இந்த 5/4னா என்ன? அதாவது இப்போ ஒரு ஃபுல் பார்ட் இருக்கு. ஓகே, அதே மாதிரி 2 சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நான் 4ஆ பிரிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து 1/4, இது வந்து 2/4, இது 3/4, இது 4/4, இது 5/4. ஓகே ஓகே, இதுதான் 5/4. இப்போ இதே வந்து நான் மிக்ஸ் ஃப்ராக்ஷன் ஆகலாம். அதாவது அப்படின்னா என்ன, 1 ஃபுல் இருக்கு பிளஸ் நான் ஒரு 1/4 எடுத்துக்கிறேன். கரெக்டா? ஸோ 1 பிளஸ் 1/4 தான் அவங்களோட 5/4. ஓகே, இது அப்படியே நான் மிக்ஸ் ஃப்ராக்ஷனாக கூட எழுதலாம். எப்படி 1 ப்ளஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை, அப்படியே 1/4. 1/4 அப்படின்னா 1 + 1/4, அதான் மீனிங். இதுதான் வந்து மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷன். அதாவது என்னது, ஒரு ஹோல் நம்பர் பிளஸ் ஒரு ஃப்ராக்ஷனையும் சேர்த்து எழுதுறீங்க. ஸோ 1 + 1/4ம் 1/4 ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, இது எப்படி நம்ம வந்து ஒரு 1/4 இல்லை 1 + 1/4 எப்படி நம்ம வந்து திருப்பி கன்வெர்ட் பண்ண போறோம் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா? ஸோ 1/4 என்ன பண்ணணும்னா இந்த ஹோல் நம்பரையும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டரையும். ஸோ 1 multiplied by 4, 1 plus 1 which is 5. So 5 divided எப்போதுமே divided by 4 தான். ஓகே, ஸோ அதுதான் அப்படிதான் வந்து மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாறிடுது. மிக்ஸ் ஃப்ராக்ஷன் எப்போதுமே ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற முடியாது. ஏன்னா மிக்ஸ் ஃப்ராக்ஷன்னாவே 1க்கு மேலே தான், 1க்கு மேலே தான் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனேவே. ஓகே, ஸோ இது இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு மிக்ஸ் ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுவீங்க.